Hi everyone, this is Madhu from MatTech Education. Computer related courses online and offline conduct பண்ணிட்டு இருக்கோம். Some courses online ஃப்ரீயாவே conduct பண்ணிட்டு இருக்கோம். Computer related courses MS Office, Tally Prime, Advanced Excel, DOA, Data Entry Operator, DCA and PGDCA computer courses most demand and high valuable skills are non-coding related digital marketing, UI UX designs, web design, graphic design, 2D 3D animations, audio video editing courses conduct பண்ணிட்டு இருக்கோம். Coding related full stack developer, Java, Python, React.js இந்த மாதிரி கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்சஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸலுக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க்லேயே பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான ஃப்ரீ சர்டிஃபிகேட்டு இல்லை ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில்ஸையும் பிளேலிஸ்ட் லிங்க்கில் ஃபஸ்ட்டு வீடியோவாகவும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு கெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் சர்டிஃபிகேட்டை கெட் பண்ணிக்க. எக்ஸலுக்கான ஃபஸ்ட்டு கிளாஸஸ். எக்ஸலில் இன்னொரு நேம் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிற ஒரு பவர் எக்ஸலுக்கு இருக்குது. இந்த எக்ஸலில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ டேட்டா ஸ்டோர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லைக் என்னுடைய ட்ரைனிங் சென்டர்ஸே எடுத்துக்கலாமே. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணுற அந்த லிஸ்ட்டை இந்த ஸ்டூடெண்ட் இந்த டேட்டில் வந்தார், என்கொயரி பண்ணிட்டு போயிருக்கார் இந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ இன்கேஸ் அவர் அடுத்த ஒரு 10 டேஸில் அட்மிஷன் ஆகிறாருன்னா அட்மிஷன் டேட் போட்டு அட்மிஷன் பண்ணிக்கும், அவருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் தான் எனக்கு எக்ஸல் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் டிபெண்ட் அந்த கம்பெனியை பொறுத்து அவங்கவுங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரி, ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டில் யார் யாரெல்லாம் பெண்டிங் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸல் யூசஸ் ஆகும். இன்கேஸ் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அது மூலிமா அப்ளை பண்ணுறாங்க ஆன்லைனில். ஸோ அப்ளை பண்ணுற அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் எக்ஸல் தான் எனக்கு யூசஸ் ஆன ஒரு ப்ராசஸ். சரி, இந்த எக்ஸலில் வெறும் டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு டேட்டா ரிலேட்டட் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், லைக் இதில் நம்ம பில்லிங் பண்ண முடியும், இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அண்டு அக்கௌண்டிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட் லாஸஸ் எடுக்கிறதுக்கு. அது இல்லாமல் நம்ம எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், அதாவது இன்வர்ட் அவுட்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ ஸ்டாக் உள்ளே வந்தது, எவ்வளோ ஸ்டாக் வெளியே போச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியும். டிபெண்ட் அந்த டேட்டாவை பொறுத்து என்ன கஸ்டமைஸ் பண்ணணுமோ, என்ன ஆர்கனைஸ் அனலைஸ் பண்ணணுமோ அது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ டேட்டா ஸ்டோரு, டேட்டா மட்டும் இல்லை, அக்கௌண்டிங்கும் நம்மளால் எக்ஸலில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸலில் டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு பேசிக் டு அட்வான்ஸ் தான் நம்ம கிளாஸஸ்ஸு. அதுவும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அட்வான்டேஜஸாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. விண்டோஸ்னு சொல்லுவோம் அந்த கீயை. விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி எக்ஸல் டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்குங்க. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணால், எக்ஸல் ஓப்பன் பண்ணால் இந்த இன்டர்ஃபேஸஸ் இதில் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பேசிக்கலாக தெரியாது, அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அண்ட் இதில் பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்றது தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ பிளாங்க் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாங்க் ஒர்க் புக் கிளிக் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் விண்டோவில் இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ எக்ஸல் இந்த அளவுக்கு தான் இருந்ததுன்னா இதை மேக்ஸிமைஸ் அப்படின்ற மெத்தடில் ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ண முடியும். சரி, அதுக்கான ப்ராசஸ் இந்த எக்ஸலில் மேலே டைட்டில் பார் அப்படின்ட்டு ஒன்று சொல்லும். இந்த புக் 1 அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, புக் 1 எக்ஸல் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு. இதுதான் டைட்டில் பார்னே சொல்லுவோம். இங்கே நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த ஏரியாவில் ரைட் ஹேண்ட் சைடில்
க்ளோஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ரீஸ்டோர்னு சொல்லலாம். சரி, நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் ஹைட் ஆகிடும். அகைன் நான் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டாஸ் பார், அந்த டைம் இருக்கிற ஒரு பார் ஒன்று இருக்கும். அந்த பாரில் எக்ஸல் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணணும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணனா இந்த பட்டன். இதுக்கு அடுத்து ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை நம்ம அடுத்த ப்ராசஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதே டைட்டில் பாரில் குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு சில ஏரியாக்குள்ளே இருக்கும். நான் ரிப்பீட்டடாக அந்த கமாண்டை மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது ஒன்று நான் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த கமாண்டை இந்த இடத்துல பின் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதை தான் இந்த ஏரியாவை குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைல், ஹோம், இன்சர்ட், ட்ரா, இந்த பார் இருக்கு இல்லையா, இதை வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெனு பாரில் ஃபைலுன்றது ஒரு டேப்பு, ஹோம்ன்றது ஒரு டேப், இன்சர்ட் அப்படின்றது ஒரு டேப், ட்ரான்றது ஒரு டேப். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேபை கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே ரிப்பன் அப்படின்ட்டு ஷோ பண்ணும். இது ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ரிப்பனில் குரூப் இருக்குது. கிளிப்போர்டு அப்படின்றது ஒரு குரூப், ஃபாண்ட் அப்படின்றது குரூப், அலைன்மெண்ட்ன்றது குரூப். அதாவது ஒரு குரூப்புக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் இருக்கும். இது ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். குரூப் ஆஃப் கமாண்ட்ஸ்னே சொல்ல முடியும். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பட்டன்ஸ் இருக்குல்ல, பட்டனும் சொல்லலாம், ப்ரொஃபஷ்னலாக கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் கமாண்டை ஒரு குரூப்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ரிப்பன் பாரை சம்டைம்ஸ் நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது இது வந்து ஹைட் ஆகிடும். ஹைடு ஆகிறதுக்கும் ஹைடை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டு தான் இந்த ஏரியாவில் இங்கே சின்னதாக ஒரு ஐக்கான் பார்த்தல ரிப்பன் டிஸ்பிளே ஆப்ஷன். ரிப்பனை டிஸ்பிளே பண்ணட்டுமா இல்லை ஹைட் பண்ணட்டுமா அப்படின்ற ஒரு கமாண்ட்ஸை இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ ஹைட் ரிப்பன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ரிப்பன்ஸும் எனக்கு ஷோ பண்ணல, டேபும் எனக்கு ஷோ பண்ணல. ரீசன் என்னென்னா நான் அந்த இடத்துல ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் திருப்பி அதே ஏரியாவுக்கு போய்ட்டு அந்த கமாண்டை கிளிக் பண்ணி ஷோ டேப் மட்டும் எனக்கு ஷோ பண்ணு, ரிப்பனை ஷோ பண்ணாது. எப்போல்லாம் நான் டேபை கிளிக் பண்ணணும் அப்போ மட்டும் ரிப்பன் ஷோ பண்ணும். அகைன் நான் டேட்டாக்குள்ளே வரேன், எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிப்பன் ஆட்டோவாக ஹைட் ஆகிடும். ஸோ எனக்கு ரிப்பனும் ஷோ பண்ணனா இதே ஏரியாவுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஷோ டேப் அண்ட் கமாண்டை கொடுத்துருங்க. ஸ்டாண்டர்டாக ஷோ பண்ணணும். ஸோ ஓகே, ரிப்பன் பார்னா என்னன்றது தெரியும், கமாண்ட்னா என்னன்றது தெரியும், டேப்னா என்னன்றது தெரியும். நெக்ஸ்ட்டு நேம் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸலில் நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலாக்குன்னு ஒரு பாரே தனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவை ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் ஷீட்டுக்கு கீழே ஒரு பார் ஒன்று இருக்கும். இந்த பாரில் ஹாரிசன்டல் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். பேஜை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுதான். ஆக்சுவலாக ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொன்னல, ஏலேருந்து வி வரைக்கும் தான் இருக்குது. வீக் மேலே காலம்ஸ் இல்லையான்னு கேட்டால், ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் காலம்ஸ். இதனால தான் இது ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம்னே சொல்கிறோம். சரி, நான் இந்த மாதிரி பார்த்துட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்க்கணுன்னா ஜஸ்ட் நம்ம கீழே ஹாரிசன்டல் பார் மூலியமாகவும் நம்மளால் ஸ்க்ரோல் பண்ண முடியும். சரி, அதுக்கு கீழே ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் பாரில் ஒர்க் ஷீட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கமாண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஒர்க் ஷீட்டை வியூ பண்ணுறதுக்கான ப்ராசஸ். சரி, நம்ம ஒர்க் ஷீட்டுன்னு எதை சொன்னோம்? இது தான் சொன்னோம். இந்த ஷீட்டை வியூ பண்ணுற மெத்தட். ஆக்சுவலாக நான் பிரிண்டர் வந்து A4 தான் வச்சுட்டு இருக்கேன். இந்த ஷீட்டில் எந்த காலம்லேருந்து எந்த காலம் வரைக்கும் A4 இருக்கும், அது வரைக்கும் நான் டைப் பண்ணால் போதும். அந்த வியூவில் நான் பார்த்தா போதும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒர்க் ஷீட் வியூவில் ஜென்ரலாக எப்பவுமே நம்ம நார்மல் அப்படின்ற கமாண்டில் தான் இருப்போம். இது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மல் இருக்கும், நார்மல் ஒர்க் ஷீட் வியூ அப்படின்ட்டு. இது பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கமாண்டை வந்து பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சைஸ் ஆஃப் பேப்பர் வச்சுருக்கோமோ அந்த ரிலேட்டடாக
எவ்வளோ காலம்ஸ் வரும்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் பிரேக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நான் இந்த டேட்டா வரைக்கும் தான் எனக்கு வேணும்னு சொல்லி பேஜை பிரேக் பண்ணுறேன். அந்த ஒரு டேட்டா செல்ஸை மட்டும்தான் நமக்கு ஷோ பண்ணும். அகைன் நீங்கள் நார்மல் வியூக்கு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நார்மல் மெத்தடில் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த காலம்ஸ் எல்லாமே எனக்கு ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் ஆகணும். ஆக்சுவலாக இந்த ஷீட் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலையும் மவுஸில் ஸ்க்ரோல் பட்டனை அப் அண்ட் டவுன் பண்ணாலே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அது இல்லாமல் ஸ்டேட்டஸ் பாரில் ஜஸ்ட் ஜூம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக 100ல் இருக்கட்டும். இதனோட ஹை ரேஞ்ச் ஆஃப் ஜூம் வந்து அப்படின்னா 400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒர்க் ஷீட்டுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு டேப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கிற டேப் ஆக்டிவ் டேப் எப்பயுமே கேட்டாங்கன்னா ஹோம் டேப் தான். ஹோம் தான் எப்பயுமே ஆக்டிவில் இருக்கும். அதுக்கான ரிப்பனை மட்டும்தான் இங்கே ஷோ பண்ணிட்டு. பட் ஃபைல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணுங்க. ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணால் மட்டும் ரிப்பன் டிஸ்பிளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டேப்பில் இருக்கும், ரிப்பன் இங்கே ஓப்பன் இருக்குது. இன்சர்ட் டேப் கிளிக் பண்ணுறீங்க, ரிப்பன் ஓப்பன் ஆகுது. ட்ரா டேப் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகுது. அதே போல் இந்த டேப்லேயும் சில கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. ஸோ ஜென்ரலாக இதில் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ வரைக்கும் டேப் இருக்கும். ஒரு சில பேர் அவங்களுடைய ப்ரப்பர்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா டேபை ஆட் பண்ணவும் முடியும், டிசேபிள் பண்ணவும் முடியும். இப்போ ட்ரான்ற டேப்பை நான் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸலில் ட்ரா டேப் மோஸ்ட்லி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்போது இருக்காது. வேணும்னா அந்த டேப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த டேப்பை வந்து டிசேபிளும் நம்ம பண்ண முடியும், எனேபிள் டிசேபிளும் பண்ண முடியும். சரி, இந்த டேப்பில் கிளிக் பண்ணால் ரிப்பன்ஸை வந்து ஷோ பண்ணு. ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணால் மட்டும் ரிப்பன் வராது. இதை நம்ம பேக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேக் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸலுக்கான இந்த ஷீட்டுடைய இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு நியூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஒரு எம்டி ஷீட்டை, நியூ ஷீட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஷீட்டில் நியூ புக்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நியூன்றது கொடுத்துக்குங்க. அதில் blank இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணால் வரப்போகுது. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது நம்ம பேக்கில் பார்த்துட்டு இருக்கோம். இது செகண்ட் ஒன். ஷீட்டை நியூவாக யூஸ் பண்ணோம்னா அது வேறு மெத்தட் இருக்குது, அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் டேப்லேயே அடுத்து நம்ம ஓப்பன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஓப்பனில் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தாலே ரீசன்ட், ஒன் டிரைவ், திஸ் பிசி அப்படின்ட்டு இருக்குது. ரீசெண்டாக நான் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட்ஸை மட்டும் இங்கே வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னுடைய சிஸ்டமில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா திஸ் பிசியை கொடுத்துருங்க. ஸோ திஸ் பிசியை கொடுத்து உங்கள் சிஸ்டமில் எந்த ஏரியாவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஆல்ரெடி எக்ஸலில், அதை மறுபடியும் உள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸலில் ஃபைல் டேப்லேயே சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேவ் ஆஸ் ஒன்று இருக்குது. சேவ் வந்து அட் டைம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த நியூ ஷீட்டுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+N அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூவாக வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும், ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும். நியூ ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+N. ஓப்பன் பண்ணணும், ஒரு ஷீட்டை வந்து நியூவாக உள்ளே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் Ctrl+O கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேஜுக்கு வந்துடும். சரி, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணிட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறத ஃபைல் டேப்பில் சேவ்னே இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்கும். ரீசெண்டாக ஓப்பன் பண்ண லொக்கேஷன் எல்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் திஸ் பிசியை கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பிசின்றதை கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். இந்த பாப்அப் பாக்ஸில் நான் டெஸ்க்டாப்பில் வேணால் டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்டில் வேணால் டாக்குமெண்ட், டவுன்லோடு வேணால் டவுன்லோட், எந்த ஏரியாவில் இதை ஸ்டோர் பண்ணணுமோ அந்த ஏரியாவை ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. சரி, இதை நான் சேவ் பண்ணிட்டேன். அகெயின் நான் நெக்ஸ்ட் டே வந்து ஷீட்டை ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறேன்னா மறுபடியும் இதை சேவ் பண்ணணும், இல்லைனா அந்த கண்டென்ட்டை சேவ் ஆகாமல் போய்டும். ஸோ Ctrl+S அப்படின்றது ஷார்ட்கட் கீ, அதை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் ஃபைல்லே போய்ட்டும் சேவ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான்
பாப்அப் பாக்ஸில் எந்த லொக்கேஷன் என்ன நேமில் ஸ்டோர் ஆகும்னு கேட்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல் மேலே ரீப்ளேஸ் ஆகி சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது இல்லாமல் சேவ் ஆப்ஷனில் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் டிரைவ் மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க சிம்பிள். இதுவும் சேவ் ஆப்ஷன் தான். ஸோ நம்ம சேவ் பண்ணது எக்ஸல் டெஸ்க்டாப்பில் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். எக்ஸல் ஃபார்மேட்லேயே சேவ் ஆகிருக்கு, அதாவது இந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. நம்ம எக்ஸல்லேருந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வேணும், வேறு ஃபார்மேட்லலாம் நான் கொண்டு வரணும், வேறு எக்ஸ்டென்ஷன் ஃபைலாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபைலில் சேவ் ஆஸ் அப்படின்ற கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த சேவ் ஆஸை கிளிக் பண்ணு. இதுலேயும் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்கும். நான் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் புக் 3 நேமை கொடுத்துக்கிறேன். சேவ் ஆஸ் டைப்பில் ஜஸ்ட் நான் இதில் போய்ட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ அது பிடிஎஃபாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ சேவ் ஆஸ் அப்படிங்கிறது ஸோ எனி டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபைலில் இல்லை வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஷீட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஷேர், எக்ஸ்போர்ட், க்ளோஸ். இந்த எக்ஸ்போர்ட்டும் சேவ் ஆஸும் சேம் தான். சேவ் ஆஸை கிளிக் பண்ணோன்னா பாப்அப் பாக்ஸில் ஃபார்மேட்டை நம்ம நிறைய பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு ஃபார்மேட். எக்ஸ்போர்ட்டில் மோஸ்ட் பாப்புலரான ஃபார்மேட்டை மட்டும் ஷோ பண்ணும். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ண ஸோ இதில் க்ரியேட் பிடிஎஃப் மட்டும் இருக்குது. எப்பயுமே சேஞ்ச் ஃபைல் டைப் அப்படின்னு சொல்கிறேன். மோஸ்ட் பாப்புலரான ஃபைல் டைப்பை மட்டும் தான் இங்கே ஷோ பண்ணும். ஸோ எக்ஸலில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸலே க்ளோஸ் பண்ணல, அந்த ஷீட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஒர்க் புக்கை மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபைலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஆப்ஷன் அண்ட் தென் அக்கௌண்ட்டு ஃபீட்பேக்கு ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டேப்லாம் இருக்குல்ல, இந்த டேப்ஸ்லாம் இருக்குது. இந்த டேப்பில் தேவையில்லாத டேப்பை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபைலு ஆப்ஷனுக்கு இந்த ஒரு பாப்அப் பாக்ஸ் இருக்கும். இந்த பாப்அப் பாக்ஸில் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றதும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டாப்பில் இந்த ஏரியாவை தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இங்கே நம்ம ஏதாவது ஒரு கமாண்டை பின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாப்அப் பாக்ஸில் தான் வரணும். ஃபைலில் போய்ட்டு ஆப்ஷனில் வந்துட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார்னால் அது கொடுத்துக்குங்க. கஸ்டமைஸ் ரிப்பன்னா இதை கிளிக் பண்ணுங்க. ரிப்பனை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நான் டேட்டாவில் இங்கே ட்ரா டேப்பை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏரியாவில் ட்ரா டேப்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரா டேப்பில் ட்ராவுடைய டிக் ஆப்ஷன் அதுதான் எனேபிள் பண்ணியிருக்காங்க, அதை டிசேபிள் பண்ணிட்டோம். டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ போய்ட்டு நம்ம டேப்லெட் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா இது தான் இருக்கும். ட்ரா டேப் இருக்காது. சரி, ஓகே. எக்ஸலுடைய இன்டர்ஃபேஸஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஃபைல் டேப்பை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து செல்லுடைய அண்டர்ஸ்டாண்டிங், செல்லுக்கான ஃபார்மேட்டிங் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் கிளாஸ். தேங்க்யூ, பை.